நண்பர்களே, இன்று நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் நம்ம பர்சனல் கம்பெனியும் வந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி அப்படின்னா கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ். ரெலிகார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த குரூப்போட கம்பெனி தான் இந்த கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ். கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் ஸ்டார் ஹெல்த் எந்த அளவுக்கு மிக பெரிதாக பேசப்பட்டதோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்பர் 1 இடத்த நோக்கி ரொம்ப வேகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால். அவங்களுடைய சர்வீசஸில் பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் டாப்பில் இருக்காங்க. முக்கியமாக கிளைம் ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா கேரோட சர்வீசஸ் தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னைக்கு நாங்களே தானே பல நண்பர்களுக்கு கேர் ஹெல்த் இன்சூரன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிறுவனத்திற்கும் சரி என்னுடைய குடும்பத்திற்கும் சரி நான் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸில் தான் பாலிசிஸ் எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாகவும் இவங்களுடைய சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஸ்டார் ஹெல்த் மாதிரியான நிறுவனங்கள் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் அது அப்புறம் நிறைய சர்வீசஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி புது பாலிசிஸ் கொண்டு வரதுல அவங்க முன்னாடி ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாங்க. ஆனால் கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியோட டிசைனே மாறிச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியே தன்னோட பாலிசிஸை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணுற அளவுக்கு இவங்க ஒரு பைனியர் கம்பெனியாக மாறினாங்க கேர் ஹெல்த். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனினா கேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த நிறுவனத்திலிருந்து அந்த நிறுவனத்தின் பாலிசி பற்றி பேசுகிறதுக்காக நம்மோடு கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று பேச அழைக்கிறேன். நம்ம நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சார், நீங்கள் பேசணும். ரொம்ப நன்றி சார். கம்பெனி பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சார் சொன்ன மாதிரி, கார்த்திக் சார் சொன்ன மாதிரி பயனியர் எந்த விதத்துல பயனியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம்னு ஒரு பாலிசி, கிளாசிக்னு ஒரு பாலிசி இருக்கு. அதுல சுகர், பிரஷர், ஆஸ்மா, கொலஸ்ட்ரால 1 மாசத்துக்குள்ள கவர் பண்ற மாதிரி கொண்டு வந்தோம். அதை தொடர்ச்சியா தான் இப்போ சில கம்பெனிகள் அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. அதை சார் கரெக்டா ஹைலைட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார் அதை ஹைலைட் பண்ணதுக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாலிசின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் என்ஹான்ஸ். இந்த சுப்ரீம் என்ஹான்ஸ் யார் யார் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வாங்கலாம். இது ஆல்ரெடி பாலிசி வச்சிருக்கவங்களும் வாங்கலாம். இல்ல நான் பாலிசியே இல்ல, ஃப்ரெஷ்ஷா எனக்கு ஒரு பாலிசி போடுங்கனாலும் வாங்கலாம். இது இல்ல என் கம்பெனில நான் ஒரு பாலிசி வச்சிருக்கேன், அது எனக்கு போதாது, நான் இன்னொரு பாலிசி எடுத்துக்கிறேன், இல்ல சேஃப்கார்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஸ்டர் பாலிசி. பூஸ்டர் பாலிசி மீன்ஸ் ஒரு டாப் அப் பாலிசி தான் இந்த சுப்ரீம் என்ஹான்ஸ். இதோட விலை ரொம்ப 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 கம்மி. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு பேஸ் பாலிசி வச்சிருக்கேன், அதுல 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேல 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த சுப்ரீம் என்ஹான்ஸ்ல கவர் பண்ணிக்கலாம். அதோட ரேட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஸ்ட்ரெயிட் த்ரூ பாலிசி எடுத்தீங்க, அதாவது டைரக்ட் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் வருது அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் டிடக்டபிள்னா கழியிற அமௌண்ட். 5 லட்சம் ரூபாயை கழிச்சுக்கிறேன் என் கிளைம்ல, மீதி இருக்கிற அமௌண்ட்டை நான் வாங்கிக்கிறேன் இந்த பாலிசியில அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா வெறும் ஒரு 50 வயசுக்கு வெறும் 4,000 ரூபாய்க்குள்ளதான் வருது. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களோட 1 கோடி ரூபாய்க்கு டைரக்டா பாலிசி எடுக்கணும் அப்படின்னா 40,000 ரூபாய் வருது அப்படின்னா சுப்ரீம் என்ஹான்ஸ் ரெண்டையும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா அதுல 50% தான் வரும். இதுல அதான் இந்த பாலிசியோட முக்கியமான ஒரு சாராம்சம், முக்கியமான ஒரு சிறப்பு. இதுக்கு மெடிக்கல் செக்அப் தேவையா? தேவையில்லை. டைரக்டா பாலிசி எடுத்துக்கலாம். எனக்கு பேஸ் பாலிசியே கிடையாது, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. காரணம் என்ன?
5 லட்சம் ரூபாய் கழியும், அவ்வளவுதான். 5 லட்சம் ரூபாய்க்கு மேல வரதெல்லாம் இந்த கிளைம்ல இது பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, சுப்ரீமும் வச்சுக்கோங்க, சுப்ரீம் என்ஹான்ஸும் வச்சுக்கோங்க. போன தடவை நம்ம நடந்த கூட்டத்துல சுப்ரீமை பத்தி பேசணும், இப்போ சுப்ரீம் என்ஹான்ஸை பத்தி பேச போறோம். சுப்ரீம்ன்றது பேஸ் பாலிசி, இது வந்து டாப் அப் பாலிசி. இதுல வேற என்ன சிறப்பு அம்சம் இருக்கு? வேற என்ன சிறப்பு அம்சம் இருக்குன்னா, லைஃப் டைம்ல ஒரு கிளைம் எவ்வளவுக்குனாலும் எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு கொடிய வியாதியா வந்துருச்சு. அதோட ட்ரீட்மெண்ட் காஸ்ட் வந்து 2 கோடி ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 2 கோடி ரூபாயும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். சிங்கிள் பேமெண்டா 2 கோடி ரூபாயும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். இதுக்கு பேர் இன்ஃபினிட்டி கவர்னு வாங்க, புது டெர்மினாலஜி. இல்ல 10 கோடி வருதா, 10 கோடியும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். சோ லைஃப் டைம்ல ஒரே ஒரு கிளைம் எவ்வளவு ரூபாய்க்குனாலும் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த பாலிசியோட மிகப்பெரிய ஒரு இது. அது வந்து ஆப்ஷனல் பெனிஃபிட்டா இருந்தா கூட உங்களுக்கு ரேட் வந்து ஒன்றும் கூடாது. அதே மாதிரி கவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா, யார் யார் இந்த பாலிசி எடுக்கலாம்? ஏஜ் குரூப் பாத்தீங்க அப்படின்னா 18 வயசு நிரம்புனா யார் வேணா எடுத்துக்கலாம். சில்ட்ரன்ஸை சேர்த்துக்கலாமா? எஸ், சேர்த்துக்கலாம், டெஃபினட்டா சேர்த்துக்கலாம். ஃபேமிலி ஃப்ளோட்டரா எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலாவும் எடுத்துக்கலாம். ஹையஸ்ட் ஏஜ் என்ன ஏஜ்ல இருக்காங்கனாலும் அடல்ட்டுக்கு வந்து என்ன ஏஜ்னாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 99 வயசுல கூட எடுத்துக்கலாம். 3 வருஷ பாலிசியாவும் எடுத்துக்கலாம், 1 வருஷ பாலிசியாவும் எடுத்துக்கலாம், 2 வருஷ பாலிசியாவும் எடுத்துக்கலாம். வெயிட்டிங் பீரியட் ஏதாவது ஒரு நேம்டு எலிமெண்ட்னா கிட்னி ஸ்டோன்ஸ், சைனஸ், பைல்ஸ், டெரன்யா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 2 வருஷம். வேற இப்போ ஒருத்தருக்கு பாலிசி போடும் போதே சுகர் இருக்கு, அந்த சுகர் ரிலேட்டடா கிளைம் பண்ணணும்னா 36 மாசம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இதான் பவுண்டரி கண்டிஷன். இப்போ என்ன மாதிரி பிளான் வருது அப்படின்னா, ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கழியட்டும் கிளைம்ல, மீதி இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. அதாவது ஒரு பில்லு 10 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் நான் பேஸ் பாலிசியில கிளைம் பண்ணிக்கிறேன், சுப்ரீம்ல கிளைம் பண்ணிக்கிறேன், அதுக்கு மேல இருக்கிறத இங்க கிளைம் பண்ணுங்கன்னா, அவர் வந்து எய்தர் 45 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாம், இல்ல 95 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாம். விச் மீன்ஸ் 5 லட்சம் ரூபாய் டிடக்டபிள், 45 லட்சம் ரூபாய் கிளைம், இல்ல 5 லட்சம் ரூபாய் டிடக்டபிள், 95 லட்சம் ரூபாய் கிளைம். டோட்டலா 1 கோடி ரூபாய் வரும். ஃபர்ஸ்ட் இது சொன்ன ஆப்ஷன்ல 50 லட்சம் ரூபாய் வரும். இப்ப 7 லட்சம் ரூபாய் நான் டிடக்டபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 93 லட்சம் ரூபாய் கிளைம் வரும். 10 லட்சம் ரூபாய் டிடக்டபிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 90 லட்சம் ரூபாய் வரும். இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 crore, அதாவது என்ன டிடக்ஷன் எடுக்கிறீங்களோ மீதி 1 crore ஃபில் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பிளானோட ஸ்ட்ரக்சர். இன்பேஷண்ட் கிளைம் அப் டு சம் அஷ்யூர்ட் கொடுக்குறோம். மாடர்ன் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாடர்ன் ட்ரீட்மெண்ட்னா ரொபாட்டிக் சர்ஜரின்னு வாங்க. இப்போ சில கேன்சர், கொடிய கேன்சர் வியாதிக்கெல்லாம் கையால அந்த சர்ஜன் வந்து கையை யூஸ் பண்ணாம சைபர் நைஃப்னு வாங்க, கம்ப்யூட்டரைஸ்டு நைஃப், அதை வச்சு சர்ஜரி பண்ணுவாங்க. அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா பெர்ஃபெக்ஷனுக்காக அப்படி பண்ணுவாங்க. அது வந்து இப்போ நார்மலா கையால சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா 2.5 லட்சம் வருது அப்படின்னா, சைபர் நைஃப் சர்ஜரி வந்து 7 லட்சம் 8 லட்சம் ஆகும். ஸோ அந்த காஸ்ட் கூட. நிறைய பாலிசியில மாடர்ன் ட்ரீட்மெண்ட் கவரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இதை இது கொடுக்குறோம். ரூம் ரெண்ட் மோஸ்ட் எக்கனாமிக்கல் சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூம் எடுத்துக்கலாம். ஐசியூ சார்ஜஸ் லிமிட் கிடையாது. ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 and 90. டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல தங்க இடம் கிடைக்கல, பட் வீட்டில இருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு கவரேஜ் உண்டு. விச் மீன்ஸ் வீட்டில் ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடரை வச்சு டொமிசிலரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்ஸ், அதுக்கு கவரேஜ் உண்டு. அதாவது ஒருத்தர் கிட்னி பாலிசி எடுத்தவர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இன்னொருத்தர் அவர் கிட்னி கொடுக்குறாரு, அந்த கிட்னியை வைக்கிறதுக்கு உண்டான கிராஃப்டிங்னு வாங்க, அந்த கிராஃப்டிங்கோட எக்ஸ்பென்ஸை கம்பெனி அப்ரூவ் பண்ணும் இந்த பாலிசியில. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, அதுவும் கவரேஜ் இருக்கு அப் டு சம் அஷ்யூர்ட். அதே மாதிரி கிளைம் வந்தாலும் வரலைனாலும் வருஷத்துக்கு 10% போனஸ் வரும். விச் மீன்ஸ் 1 lakh எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1,10,000 வரும். அது வந்து 1,20,000 ஆகும். 10 வருஷத்துல அது வந்து 2 லட்சம் ஆயிடும். 2 கோடி ஆயிடும். 1 கோடி எடுத்திருக்காங்கன்னா 1 கோடியே 10 லட்சம், 1 கோடியே 20 லட்சம். இதே மாதிரி 10 வருஷத்துல 2 கோடி ஆயிடும். அன்லிமிட்டெட் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ், இப்போ 1 கோடி எடுத்திருக்காங்க, ஒரு கிளைம்லேயே 1 கோடி காலி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு 1 கோடி ரீஃபில் ஆயிக்கும். இதே மாதிரி அன்லிமிட்டெட் டைம்ஸ் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏர் ஆம்புலன்ஸ் கவர் ஆப்ஷன் 2ல கொடுக்குறோம், அப் டு சம் அஷ்யூர்ட் கொடுக்குறோம். அப்புறம் ஃபைனலி ஒரு கிளைம் லைஃப் டைம்ல இன்ஃபினிட்டியா எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ப்ராடக்டோட, இது ரொம்ப சின்ன ப்ராடக்ட். இதான் இந்த ப்ராடக்டோட இது. இந்த மெயினான பெனிஃபிட் என்ன இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆட் ஆன் பாலிசி. அட் த சேம் டைம் எனக்கு பேஸ் பாலிசி இல்ல,
நார்மல் பாலிசியே இருக்கு, சாரி எனக்கு பேஸ் பாலிசியே இல்ல, நார்மல் பாலிசியே இல்ல, இந்த பாலிசி எடுக்கலாம்னா ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துக்கலாம். ஆனா கிளைம்ல 5 லட்சம் கழியும். பட் எங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா, இன்டெக்ஸ் சேவா கஸ்டமர்ஸ்க்கு எங்களோட சஜஷன் என்ன அப்படின்னா 2 பாலிசி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு 1 crore டைரக்டா எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். அட் த சேம் டைம் இதுக்கு மெடிக்கல் டெஸ்டும் கிடையாது, பாலிசி உடனே இஷ்யூ ஆயிடும். ஃபைனலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட். 1 கோடி ரூபா ஸ்ட்ரெயிட்டா பாலிசி எடுத்தீங்கன்னா 40,000 ரூபா வருது அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப கம்மியா வரும். இதுக்கு வந்து இந்த பாலிசி 4,000 ரூபா வரும், பேஸ் பாலிசி ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபா வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட். இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு 1 by 1 கேட்கலாம். ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு, அவர் வந்து இந்த பாலிசி போடலாமா? போடலாம். பேஸ் பாலிசியை கம்பெனில கிளைம் பண்ணிக்கட்டும், மீதி இருக்கிற இதை இங்க கிளைம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து அவர் கம்பெனில பாலிசி வச்சிருக்காரு, பட் அவருக்கு வந்து இந்த பாலிசி சேர்த்து வச்சிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் கிளைம் வருது அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் அவர் கம்பெனில கிளைம் பண்ணிக்கலாம், மீதி 15 லட்சம் ரூபாயை இந்த பாலிசியில கிளைம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம ஒரிஜினல் பில்லு கேட்க மாட்டோம், சாஃப்ட் காப்பியில தான் டீல் பண்ணுவோம். அதனால அந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனில வாங்கின கிளைம் லெட்டர் இங்க கொடுத்தாலே நாங்களே வெரிஃபை பண்ணிட்டு கிளைமை செட்டில் பண்ணிடுவோம். சார் வணக்கம் சார், என் பேர் செல்வ கணபதி. சொல்லுங்க சார். ஆல்ரெடி நான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு சுப்ரீம் வச்சிருக்கேன். ஓகே சார். இப்போ இது வந்து நான் நீங்க சொன்ன மாதிரி ஆட் ஆனா நான் எடுக்கலாம்னா கண்டிப்பா எடுக்கலாம் சார். கிளைம் நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? பர் இயர் ஒரு கிளைம் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி? இல்ல இல்ல, அதாவது சுப்ரீம்லயே வந்து அன்லிமிட்டெட் கிளைம் பண்ணலாம் டெஃபினட்டா. ஆமா. சுப்ரீம் நீங்க என்ன சம் அஷ்யூர்ட் வச்சிருக்கீங்க? 7 lakh. 7 lakh வச்சிருக்கீங்க. இப்போ ஒரே இப்போ ஒரு அந்த 7 lakh சம் அஷ்யூர்ட் வச்சிருக்க ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் பில்லு வந்தா என்ன பண்ணுவாரு? அட்டஸ்டச் 3 லட்சம் ரூபாய் கையில இருந்து போகணும், 3 லட்சம் ரூபாய் கையில இருந்து போகும், ரைட்டா? அப்படி போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த சுப்ரீம் என்ஹான்ஸ். இத போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 7 லட்சத்துக்கு போக மீதி 93 லட்சத்தை இந்த பாலிசில கிளைம் பண்ணிக்கலாம். பர் பாலிசி இயர் எத்தனை டைம் கிளைம் பண்ணலாம் சார்? இதுவும் மல்டிபிள் டைம்? மல்டிபிள் டைம்ஸ் இதுலயும் கிளைம் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் டைம் ரீசார்ஜ் ஆகும். இப்ப இதுல வந்து 1 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு வந்து கிளைம் அமௌண்ட் வந்து 1.5 கோடி வருது அப்படின்னா லைஃப் டைம்ல ஒரு கிளைம் மட்டும் சம் அஷ்யூர்டுக்கு மேலேயும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே ஓகே. அன்லிமிட்டட் டைம் ரீசார்ஜ்ன்றது ஒரு பெனிஃபிட். இன்ஃபினிட்டி டைம் கவரேஜ் கொடுக்குறோம் லைஃப் டைம்ல ஒரு தடவைன்றது வேற. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மெடிக்கல் டெஸ்ட் எதுவும் கிடையாது, பட் அக்செப்டபிள் பிஇடி தான் எடுப்போம். ரொம்ப ஒரு லாங் டேர்ம் கிரானிக் சுகர், கிரானிக் பிபி எடுக்க மாட்டோம். ஏன்னா இது மெயினா யாருக்கு அப்படின்னா ஒரு மிட் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு லைஃப் டைமா ஒரு 30s 35ல லைஃப் டைமா எனக்கு கவரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது. பட் அட் த சேம் டைம் சீனியர் சிட்டிசனுக்கும் போட்டிருக்கோம். பட் ப்ரொபோசல் டு ப்ரொபோசல் அவங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஓகே. நான் என்ன பேஸ் பாலிசி சுப்ரீம்ல தான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. ஓகே. என்னோட ஃபாதருக்கு வந்து இது டயபெட்டிக், பட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேஸ். இப்போ ஆல்ரெடி அதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட்லாம் கிராஸ் ஆயிடுச்சு. மோர் தென் இதுக்கு ஃப்ரெஷ் வெயிட்டிங் பீரியட் அப்ளை ஆகும். அதுக்கும் சம்பந்தம் இல்ல. இதுக்கு ஃப்ரெஷ் வெயிட்டிங் பீரியட் அப்ளை ஆகும். பட் போடணும்னா இமீடியட்டா இன்டெக்ஸ் ஆபீஸர் கால் பண்ணுங்க, அவங்க டெஃபினட்டா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இது ஆனா சீக்கிரமே எடுத்துக்கோங்க, அது நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளான். எப்போ சீஸ் ஆகும்ன்றது தெரியாது, அதனால இமீடியட்டா எடுத்துக்கோங்க. முடிஞ்சா 3 இயர்ஸா கூட கட்டிடுங்க. பிரீமியம் கம்மியா தான் வரும், வந்துச்சுன்னா 3 இயர்ஸா கூட கட்டிடுங்க. ஓகே. நமக்கு பேஸ் பாலிசி இன்ஃபர்மேஷன் இதுக்கு கொடுக்கணுமா? இல்ல தேவையில்லை. Thank you. அடுத்த क्वेश्चन. நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? கார்த்திக் சார், நீங்க டிஸ்கஷனுக்காக ஏதாவது கேளுங்க சார், கஸ்டமர் சார்பா. கண்டிப்பா. கஸ்டமர்ஸ் எங்களுக்கு அடிக்கடி வர கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா, சார் நம்ம பாலிசி வந்து 5 லட்சத்துக்கு எடுக்கிறோம் சம் அஷ்யூர்டுக்கு, நீங்க வந்து அன்லிமிட்டெட் ரீசார்ஜ்னு சொல்றீங்களே, அப்போ நாங்க ஏன் வந்து 10 லட்சத்துக்கு எடுக்கணும்? நாங்க ஏன் வந்து 20 லட்சத்துக்கு எடுக்கணும்? வெரி வேலிட் பாயிண்ட். நீங்க தான் வந்து 5 லட்சத்திலேயே தானே அன்லிமிட்டட்னு கொடுக்குறீங்களே, அப்போ அதுவே தானே எங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் வருமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நல்ல கேள்வி. ஓகே, நான் ஆன்சர் பண்றேன் இதுக்கு. இப்போ 5 லட்சம் ஒருத்தர் எடுத்திருக்காரு.
இன்னைக்கு டேட்டுக்கு அவருக்கு 5 லட்சம் வந்து ஒரு சபிஷியன்டா இருக்கும்னு வச்சுக்கோமே. பில்லு வந்து 5 லட்சம் வருது, 5 லட்சம் கொடுத்துடுறாங்க, திருப்பி ரீசார்ஜ் இன்னொரு 5 லட்சம் வருது, இன்னொரு 5 லட்சம் கொடுத்துடுறாங்க. இப்போ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் மெடிக்கல் இன்ஃபிளேஷன் ஆகி ஒரே பில்லு 8 லட்சம் ரூபா வருது, ஒரே பில்லு, சிங்கிள் பில். ஏன்னா ரீசார்ஜ்ன்றது மல்டிபிள் டைம்ஸ் 5 கவர் பண்ணலாம். ஒரு பாக்ஸ்ல 5 லட்சம் ரூபாய் இருக்கும், அந்த பாக்ஸ் தீர்ந்துச்சுன்னா அதுல 5 லட்சம் ரூபாய் திருப்பி ஃபில் பண்ணுவாங்க. இப்போ ஒரே டைம்ல 8 லட்சம் ரூபாய் வந்துச்சு அப்படின்னா 5 தான் இருக்கும், 3 கையில இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ டாப் அப் பாலிசி இருந்துச்சுன்னா அடிஷ்னலா உங்களுக்கு இன்னொரு 3 லட்சம் இருக்கும், அதுல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ என்ட்ரி ஒரு மெடிக்ளைம்ல என்ட்ரி ஆகும்போது அன்லிமிட்டட் ரீசார்ஜை வச்சு ஓட்டிடலாம், கண்டிப்பா பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு ஏஜ் ஆக ஆக மெடிக்கல் இன்ஃபிளேஷன் கூட கூட ஒரு கிளைமே வந்து கூட வந்துருச்சு அப்படின்னா நம்ம கையில இருந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க சொல்லுவாங்க நான் வந்து சம்மர் ஷூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்னுட்டு. நீங்க 1 வருஷம் கிளைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா சம்மர் ஷூட யாரும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால எடுத்தோடனே நீங்க சுப்ரீம் என்ஹான்ஸும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கவரேஜ் வந்துருது. இது உங்களுக்கு இதா இருக்கா? சொன்னது கன்வின்சிங்கா இருக்கா? சிங்கிள் பில் கூட வந்துச்சுன்னா பிரச்சனை, மல்டிபிள் டைம்ஸ் வந்துச்சுன்னா இதா இல்ல. சோ எங்களோட இதுக்கு முன்னாடி நீங்க மீட்டிங்ல நம்மளோட டாப் அப் பாலிசி அந்த அளவுக்கு இல்ல அப்படின்றத ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். பட் இப்போ கம்பெனியே அதை லான்ச் பண்ணிட்டாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் கொடுத்த ஃபீட்பேக்கை நம்ம மேல கொடுத்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்டை லான்ச் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர். 2 months பேக் எனக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், எனக்கு தெரிஞ்ச செப்டம்பர்லயோ ஆகஸ்ட்லயோ ஒரு மீட்டிங்ல நீங்க சொன்னீங்க டாப் அப் வந்து நம்ம இதுல காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னீங்க. அப்போ வந்து இந்த டிஸ்கஷன் தான் போச்சு, நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கிளைம் பண்ணிக்கலான்ட்டு. பட் ஆனா அந்த டைம்ல ஒரு வைட்டல் பாயிண்ட்டை நான் யோசிக்க விட்டுட்டேன். ஒருத்தர் வந்து 5 லட்ச ரூபா சம்மர்ஷூட் எடுத்திருக்காரு, ஒரே பில்லு 10 லட்ச ரூபா வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு இதை விட்டுட்டேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்போ செல்வ கணபதி சார் மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டா அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருக்காங்க, அவங்கள எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் யார் யாருக்கு வேணுமோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். வேற நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் வேற பாலிசில இருந்தா கூட இதற்கு எந்த பாலிசினாலும் கொடுக்கலாம். நீங்க அவங்க ஸ்டார்ல இருக்காங்க, பிர்லால இருக்காங்க, இல்ல டாடா ஏஜில இருக்காங்க, அவங்க இல்ல ஒரு கம்பெனில டிசிஎஸ்ல ஒர்க் பண்றாங்க, பாலிசி வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது பேஸ் பாலிசி பத்தி எந்த கவலையும் கிடையாது. கிளைம் வந்துச்சு அப்படின்னா 5 லட்சத்தை கழிச்சுட்டு கொடுப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து ரூம் கேப் எப்படி சார்? மோஸ்ட் எக்கனாமிக்கல் பிரைவேட் ரூம், விச் மீன்ஸ் இப்போ வந்து என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரைவேட் ஏசி ரூம் கொடுப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டீலக்ஸ் ரூம் வந்து 10,000 ரூபாய் வாடகை அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு செமி டீலக்ஸ் வந்து 5,000 ரூபாய் வாடகை அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு ஏசி ரூம் வந்து 3,000 ரூபாய் வாடகை, ஆனா சிங்கிள் ரூமா இருக்கு. ஒரு நான் ஏசி ரூம் வந்து 2,000 ரூபாய் இருக்கு. ஒரு வார்டு வந்து 1,000 ரூபாய் இருக்குன்னா 3,000 ரூபாய்க்கு கொடுக்குற அந்த சிங்கிள் ரூம் வந்து சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூம் வந்து எலிஜிபிள். சூப்பர் சூப்பர் சார். ஐஸ் ட்ரீட்மெண்ட் கவரேஜ் ஃபுல்லா கொடுப்பீங்களா? இல்ல ஃபுல்லாவே கொடுத்துருவோம் சார். 6 லட்சம் வந்துச்சுன்னா 5 லட்சத்தை கழிச்சுட்டு 1 லட்சத்தை கொடுத்துருவோம் சார். சுப்ரீம்லயும் 100% ஐஸ் கவரேஜ் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு இது நம்ம நேயர்களுக்காக ஒரு இது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து 2021 டைம்ல கோவிட் வந்த பிறகு ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டையும் அலோபதியையும் ஒரே தரத்துல வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரூலிங் கொடுத்து எந்த கம்பெனியும் வந்து ஆயுஷ்க்கு குறைக்கவே கூடாதுன்னு இருக்காங்க. ஸோ நம்ம பாலிசி எல்லாமே ஆயுஷ்க்கு 100% கவர். சூப்பர் சார். சார் இந்த டென்டல் அண்ட் ஆப்தமாலஜிஸ்க்கு எப்படி சார்? அதுக்கு இப்போதைக்கு கேர் இன்சூரன்ஸ்ல ஒரு ஆப்ஷன் கிடையாது. மிக விரைவில் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா படிப்படியா பண்ற மாதிரி ப்ராப்ளி அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல ஆப்தமாலஜி அண்ட் டென்டலுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல வந்து அது கவர் கிடையாது, இந்த இதுலயும் கிடையாது, சுப்ரீம்லயும் கிடையாது. ஆப்தமாலஜி டென்டல் கவரேஜ் இல்ல. ஓகே. ஓபிடி கவர் இருக்கா சார்? ஓபிடி கவர் இதுல கிடையாது. டாப் அப் பாலிசில கேர் கிளாசிக்ல இருக்கு, கேர்ல இருக்கு. அது என்னன்னா அந்த கன்சல்டேஷன் ஃபீஸ வச்சுட்டு அது மட்டும் ரீஇம்பர்ஸ் பண்றது இருக்கு. பட் அகைன் ஓபிடின்றது என்ன அப்படின்னா, நான் ஓப்பனாவே சொல்றேன், 10,000 ரூபாய் வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஆனா என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாலிசி இருக்குன்னு வைங்களேன், ஓபிடி இல்லாம அது வந்து 30,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு வைங்களேன். ஓபிடி வந்து நீங்க ஒரு ஓபிடி வந்து எனக்கு ஒரு 5,000 ரூபாய் வேணும் அப்படின்னா அந்த பிரீமியம் வந்து 30,000 இருந்து 32,500 ரூபாய் ஆயிடும். விச் மீன்ஸ் உங்கள்கிட்ட 5,000 ரூபாய் வாங்கி நாங்க 2,500 ரூபாய் திருப்பி தர மாதிரி ஆயிடும்.
ரூபாய் வாங்கி கூட 2500 கொடுக்குற மாதிரி ஒரு இதாயிரும். ஓபிடின்றது எல்லா கம்பெனிலையும் இப்படிதான் ஆப்ரேட் பண்றாங்க. பட் ஸ்டில் கஸ்டமர் வேணும் அப்படின்னா நாங்க டெஃபினட்டா கொடுக்கறதுக்கு ரெடி. ஓகே சார், இதோட மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி எவ்வளவுங்க சார்? 99. அப்ப சீனியர் சிட்டிசனும் இந்த பாலிசிஸ்ல வரலாம், பாலிசி எடுக்கலாம். பட் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் பார்த்து நம்ம கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு கவரேஜ் வந்து அன்லிமிட்டடா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரீமியமும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, பட் அதுக்காக மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் போட மாட்டோம். டெலி வெரிஃபிகேஷன் பார்த்து என்ன ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு பாலிசி அப்ரூவ் பண்ணுவோம். இதுல கோ பேமெண்ட் இருக்குமா சார்? கிடையாது சார். சீனியர் சிட்டிசன் கிடையாது. ஓகே, அப்ப சீனியர் சிட்டிசனுக்கு இது வந்து உண்மையிலே நல்ல பாலிசி. ஏன்னா நல்ல பாலிசி. அவங்களோட நோயோட தன்மையை வச்சுதான் அதை டிசைட் பண்ணுவாங்க. ஒருத்தர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு, இல்ல இப்ப சார் சொன்ன மாதிரி லைட்டா பிபி இருக்கு, லைட்டா சுகர் இருக்குன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு என்ன எப்படி சார் நீங்க வேலிட்? நரம்பு மண்டலத்துக்கு நம்ம வந்து கேர் ஃப்ரீடம்ன்ற ஒரு பாலிசி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ. மற்ற இப்ப டயபெட்டிக் நியூரோபதினா சுகர்னால வரக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பு வரக்கூடிய ஒரு பாலிசி வந்து சுப்ரீம்லயோ சுப்ரீம் என்ஹான்ஸ்லயோ வராது. கேர் ஃப்ரீடம்னு ஒரு பாலிசி இருக்கு, அதுல வரும். இந்த பாலிசியில எப்படி சார்? இந்த பாலிசியில ஒருத்தருக்கு உள்ள வரும்போது எதுவும் இல்லைன்னா கொடுப்போம். அப்படி நரம்பு மண்டல பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த பாலிசி வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. பிஇடி ஏற்கனவே இருந்ததுன்னா கிடையாது. அக்செப்டபிள் பிஇடி இருந்துச்சுன்னா உண்டு. பட் நியூரோபதிக் ரிலேட்டட் வந்து ரொம்ப டவுட். இது ரேரஸ்டா தான் உள்ள தள்ள முடியும் ப்ரொபோசல. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நண்பர்களே, வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? இதுல நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் செல்வா சார் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. செல்வா சார் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. செல்வா சார் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம பேஸ் பாலிசி சுப்ரீமா அப்புறம் இதை ஆட் ஆன் போறோம்னா, இப்போ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ஸ்கீம் நிறைய பேர் பேசுறாங்க. அதுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து நம்ம வந்து அந்த இப்போ வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் 32 வகையான கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இது அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட், அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அந்த மெடிக்கல் பில்ல கேஷ்லெஸ்ஸாவோ ரீஇம்பர்ஸ்மெண்டாவோ செட்டில் பண்ணுவோம். நீங்க வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து என்னோட ஹம்பிள் சஜஷன் என்னன்னா, கார்த்திக் சாரை விட்டு ஒரு டேம் பிளான் எடுத்து அதுல வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆட் ஆனா வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட். அது வந்து லைஃப் இன்சூரன்ஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரீமியமும் கம்மி, அட் த சேம் டைம் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து இந்த இதுல வந்து கவரேஜ் இல்லை. கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு கிடையாது சார். நம்ம வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேசிஸ், இண்டெமினிட்டி பேசிஸ்ல தான் பண்றோம், காம்பன்சேஷன் பேசிஸ்ல கிடையாது. நீங்க கேக்குறது வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது கரெக்டான்னு பாருங்க. ஒருத்தருக்கு கேன்சர் வந்தா அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்துற மாதிரி கரெக்டா? நம்ம என்ன பண்றோம்னா, அந்த கேன்சர் வந்தா அன்லிமிட்டட் டைம் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவருக்கு பாலிசி கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க நினைக்கிறேன். சொல்லுங்க சார். ஆக்சுவலா செல்வா சார், ஆக்சுவலா இந்த விஷயத்துல கிரிட்டிக்கல் இல்னஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியோட வேலை என்ன அப்படின்னா, அந்த பாலிசி கவரேஜுக்கு என்ன இருக்கோ அது அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ஆகிறதுக்கு கொடுத்துருவாங்க. அதுவும் டயக்னாஸ்ல இருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆனால் அது அந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான லைஃப் கவர் அப்படின்றது இதில் வராது. லைஃப் கவருக்கும் அதுக்கு அடுத்து என்ன சொல்றது நடக்கிறதுக்குமான கவர்ன்றது நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் எடுக்க முடியாது. அது லைஃப் இன்சூரன்ஸ்ல, டேர்ம் இன்சூரன்ஸ்ல கிரிட்டிக்கல் இல்னஸ் மாதிரி ஒரு பாலிசியை எடுத்துக்கிட்டு ஒரு ஆட் ஆன் எடுத்துக்கிட்டு அதுல போகலாம். அதுதான் பண்ண முடியும். பட் இதுல வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு 100% கவர் இருக்கும். அது மல்டிபிள் டைம் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தர் டெல்லியில நம்ம பாலிசி எடுத்தாரு. நான் ஆல்ரெடி சுப்ரீம் மீட்டிங் அப்பயும் சொன்னேன், திருப்பி ரீஎம்பசைஸ் பண்றேன். அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன செலவு வந்து 4.25 லட்சம் ரூபாய். குடல்ல கேன்சரு, 4.25 லட்சம் ரூபாய். குடல்ல பாதி கட் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா திருப்பி காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. அந்த பாதி கட் பண்ணதை என்டையர் குடலை கட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆச்சு. திருப்பி வெளியில வந்துட்டாங்க. கீமோதெரப்பி கொடுத்தாங்க. இதெல்லாம் நடக்கிறது ஸ்பேன் ஆஃப் 2 monthsல. கீமோதெரப்பி பண்றாங்க. கீமோதெரப்பிக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆச்சு. அது சரியாலன்னு ரேடியோ தெரப்பி கொடுத்து
கடைசியில 5 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட்ல 28 லட்சம் ரூபாய் கிளைம் கொடுத்துருக்கோம். இது டெல்லியில உண்மையிலே நடந்தது நம்ம கம்பெனில. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆனா ஒரே கிளைம் வந்து 5 லட்சத்துக்கு மேல அவர் 5 லட்சம் சம்மர் ஷூட் எடுக்கும் போது 7 லட்சம் பில்லு வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா சுப்ரீம் என்ஹான்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஆனா அவருக்கு வந்து பை லக் 5 லட்சத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ அதனாலதான் 2 பாலிசி தேவைன்னு நம்ம சொல்றோம். அதான் கார்த்திக் சார் கேட்டார். ஓகே ஓகே, தேங்க்யூ. நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஓகே, உண்மையிலே இந்த ஈவெண்ட் ரொம்ப அருமையா முடிந்தது. நமக்கு விரிவா இதை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னும் நண்பர்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். இந்த கேள்விகளை பற்றியும் சந்தேகங்கள் பற்றியும் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய குழுவினரோடு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த பாலிசியை எடுத்து தர்றது எங்களுடைய பொறுப்பு. பாலிசி எடுத்து தர்றது மட்டும் எங்களுடைய வேலை இல்லை. இந்த பாலிசிக்கு நாளைக்கு ஒரு கிளைம் வரும்போது அந்த கிளைம் சமயம் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பு. அந்த நேரத்தில் எந்த விதமான உங்களுக்கு ஒரு நெருக்கடியோ சிக்கல்களோ இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பு. ஸோ நிச்சயமாக அந்த விஷயத்தில் நாங்கள் வெறும் என்ன சொல்கிறது, இது எங்களுடைய வேலையான்னு நினைக்காம நாங்கள் எங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பான சேவையாக நினச்சி நாங்கள் இதை செய்வோம். ஸோ நீங்களும் சரி, உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி இந்த பாலிசி பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பம்னா நம்ம டீமை அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம டீம் உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் செய்வார்கள். என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு தரேன். 9894489035. இது என்னோட நம்பர். இந்த நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கூட. இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை நேரடியாகவே எதனா அழைக்கலாம், இல்லது வாட்ஸ்அப்பில் பண்ணலாம். அண்ட் எங்கள் டீமோட நம்பரையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். 8220230035. அந்த நம்பருக்கும் நீங்கள் அழைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்களும் இந்த பாலிசியை அனைவரும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஈவெண்ட்ல எங்களுக்கு இவ்வளவு விரிவாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த பாலிசி பற்றி எடுத்துரைத்த திரு விஜய் கந்தசாமி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி சார். நண்பர்களே, அடுத்த சந்திப்பில் இன்னொரு புதிய நிதி சார்ந்த சேவைகளை பற்றியும் அதில் உள்ள நுணுக்கங்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இது 91வது சந்திப்பு. இன்னும் நமக்கு 100 சந்திப்புகளை நம்ம இலக்காக வச்சு நம்ம போய்கிட்டு இருக்கோம். நாளை 92வது சந்திப்பு நடக்க இருக்கிறது. அதிலும் இதே 4 மணி 4 to 5 o'clock நடக்கும். அந்த ஈவெண்ட்டில் நீங்களும் கலந்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நன்றி.